நீங்க நாகூர் தர்காவுக்கு போயிருக்கீங்களா? போகலான்னு பரவாயில்ல. நாகூர் தர்கா எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாகூர் போயிட்டு நாகூர் ஆண்டவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனங்க. என்னன்னா உங்களுக்கு பார்க்கிங் தான் இடம் இருக்காது. நம்ம அப்படியே ஏதோ தெருவில் கார் நிறுத்திட்டு நம்ம இந்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இது வெஸ்ட் சைடு என்ட்ரிங்க, அதாவது மேற்கு பக்கம் என்ட்ரன்ஸ். உள்ள போற பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கடைகளா தாங்க இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா தான் மெயின் என்ட்ரன்ஸே. அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம தர்காவுக்குள்ள போக போறோம். உள்ள போறவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கை கால்லாம் கழுவிட்டு தான் உள்ள போகணும். இந்த மாதிரி உயரமான கோபுரங்களை நம்ம 4 பக்கமும் நம்ம பார்க்கலாங்க. இதுதான் ஷயத் ஷாகுல் ஹமீதோட தர்கா. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய அங்கங்கெல்லாம் குரூப் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு கல்லறை போய் உள்ள பாக்கணும் அப்படின்னா ஒரு 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க உள்ள போகணும். இதுதான் ஷகுல் ஹமீத் தர்கா, அது கல்லறைங்க. இங்க பாத்தீங்கன்னா ஐயப்ப சாமி ஒருத்தர் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல அரபிக்ல எழுதிருக்கு, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுக்கோங்க. வெளியே பாத்தீங்கன்னா இது மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. மெயின் பாத்தீங்கன்னா இந்த கல்லறை தெற்கு பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்படியே கிழக்கு பக்கமா வந்தோம்னா பீக்ரிம்ஸ் நிறைய தங்கி இருப்பாங்க. அது பக்தர்கள் பாத்தீங்கன்னா நிறைய தங்கி இருப்பாங்க. இந்த தர்காவோட ஹிஸ்டரி என்னன்னா 16ஆம் நூற்றாண்டுல ஷயத் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய துறவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. அவர் பின்பற்றவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கல்லறை எழுப்பி இருக்காங்க. இதுதான் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தர்காவா